அனைவருக்கும் வணக்கம். திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகள் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அதாவது பிஃபோர் 90க்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்லக்கூடிய அவருடைய சொற்பொழிவுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பூரா அவர் சொல்லுவார். அதில் ஒரு சொற்பொழிவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தமனுக்கு உத்தமன் 3 வழி, உத்தமனுக்கு அதமன் 2 வழி, அதமனுக்கு அதமன் ஒரே வழி, 2 பேருமே விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். உத்தமன்னா யாரு, அதமன்னா யாரு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. உத்தமன்னா நல்லவன், அதமன்னா கெட்டவன், கெட்ட சிந்தனை உள்ளவன், விட்டு கொடுக்க மனமில்லாதவன், இப்படி சொல்லலாம். அதாவது இந்த இந்த விஷயம் மூலமாக சொல்லக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தமனுக்கு உத்தமன் 3 வழி. அதாவது ஒரு பாதையில் 2 பேர் வரக்கூடிய 2 பேருமே உத்தமனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒத்தையடி பாதையில் வரக்கூடிய 2 பேருமே உத்தமனாக இருந்தால் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, விலகி போவாங்க. அப்போனா அது அந்த இடத்துல 3 வழி கிடைக்குது. உத்தமனுக்கு அதமன் 2 வழி. உத்தமனும் அதமனும் ஒரு பாதையில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நேர் எதிராக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதமன் விலகி போக மாட்டான், உத்தமன் விலகி போவான். அப்போ உத்தமன் போகிற பாதை ஒன்று, அதமன் போகிற பாதை ஒன்று, 2 வழி. அதமனுக்கு அதமன் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஒரு பாதையில் அதமனுமே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே விலகி போக மாட்டாங்க, 2 பேருமே விட்டு கொடுக்காதனால ஒரே வழியில் இவனும் போகாமல் அவனும் போக விடாமல் அப்படியே நிற்பாங்க. இதுதான் இந்த அவருடைய சொற்பொழிவுகளை சொல்ல வந்த விஷயம். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். டைம் கிடச்சிது அப்படின்னா நெட்டில் நிறைய திருமுருக கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவுகளை, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வரும், நல்ல சிந்தனை வரும், நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய, ஒவ்வொருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த மாதிரி மனப்பக்குவம்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.